வணக்கம். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. பெரிய பெரிய மகான்கள் அவதரித்த நாளை பிறந்தநாள் என்று சொல்லாமல் ஜெயந்தி என்று சொல்லுவார்கள். எனவே மகாத்மா காந்தியை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு மகாலய அமாவாசை வேற. பிற்பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்யுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சரிசி, புது துணி, வாழைக்காய் எல்லாம் கொடுங்க. பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. தயவு செய்து ராசி பலன் சில பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கு. மாறி இருக்கிற ராசியை மட்டும் சொல்லிடுறோம். இப்போ அதை பயன்படுத்திக்கோ. மேச ராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம். உங்களோட பிரவிபலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். நல்ல நாட்கள் 2 நாட்களும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கோங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். 5, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி. மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாட்களும் நல்ல புத்தகம் ஒன்று படிக்கணும். என்ன படிக்கிறது? ஸ்ரீமந்த் நிகமாந்த தேசிகர் எழுதிய சுதர்சன அஷ்டகம். சுதர்சன அஷ்டகம் சார், அது வடமொழியில இருக்கும் சார். பரவாயில்ல, படிங்க. அதனால ஹிந்தி படம் பார்க்கறது இல்லையா என்ன? படிங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. 2 நாளும் படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வாழைக்காய் கொடுங்க, வேக வச்சு தரலாம். பச்சரிசி கொடுங்க, புது துணி கொடுங்க, நல்லது. சிகப்பு அல்லது பச்சை நிறம் இருப்பது நல்லது. செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். இந்த 2 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதை பண்ணிட்டா திருஷ்டி போயிடும். அதுக்காக சொல்றேன். ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற செலவுகள், வீண் கவலைகள், பதட்டங்கள், தடுமாற்றங்கள் இருக்கின்றன. வழிபாடு முக்கியம். என்ன பண்றது சொல்றோம். நிதானம், பொறுமை எல்லா விஷயத்திலையும். அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை செவ்வாய். 9 தெற்கு மஞ்சள் புதன். நிதானம், பொறுமை, கவனம். இந்த 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ள. கூடவே சிக்கனம் பார்க்காம பசுமாடு, ஏழை, நாய், காக்கை இவங்க எல்லாமே தெய்வம் போன்றவர்கள், தெய்வ குறியீடுகள். எனவே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, நல்லது. காக்கை முன்னோர்களுடைய வடிவம். அதனால சிக்கனம் பார்க்காதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடட்டும். ஓம் பௌமனே போற்றி, பாமாதேவியே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. செவ்வாய் புதன் 2 நாட்களும் தேவையற்ற வம்பு வழக்குகள், வீண் பேச்சுக்கள், குழப்பங்கள் இருக்கின்றன. என்ன பண்றது? வழிபாடு பண்ணணும். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை செவ்வாய். 2 தெற்கு சிவப்பு புதன். பேச்சிலே நிதானம், இரக்கம். ஏமாற வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதை. நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள், நிதானம். இந்த 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ள. கூடவே சிக்கனம் பார்க்காம பசுமாடு, ஏழை, நாய், காக்கை இவங்க எல்லாமே தெய்வம் போன்றவர்கள், தெய்வ குறியீடுகள். எனவே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, நல்லது. காக்கை முன்னோர்களுடைய வடிவம். அதனால சிக்கனம் பார்க்காதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடட்டும். ஓம் பௌமனே போற்றி, பாமாதேவியே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, பரவாயில்ல, 2 நாட்களும் சிறப்பா இல்ல. வழிபாடு முக்கியம். ஏமாந்து போக வாய்ப்பு இருக்கு. வழிபாடு முக்கியம். பண விஷயத்துல ஜாக்கிரதை, நிதானம். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதன்கிழமை என்றும், 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை என்றும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 4 தெற்கு சிவப்பு செவ்வாய். 6 வடக்கு பச்சை புதன். இந்த 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ள. கூடவே சிக்கனம் பார்க்காம பசுமாடு, ஏழை, நாய், காக்கை இவங்க எல்லாமே தெய்வம் போன்றவர்கள், தெய்வ குறியீடுகள். எனவே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, நல்லது. காக்கை முன்னோர்களுடைய வடிவம். அதனால சிக்கனம் பார்க்காதீங்க.
ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடட்டும். ஓம் பௌமனே போற்றி, பாமாதேவியே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் நல்லா இருக்கு. செவ்வாய் புதன் 2 நாட்களும் பிரமாதம். கலகரிங்க, வெற்றி, உயர்வு உண்டு, கெத்து, கில்லி, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 7, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். இந்த 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி. மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாட்களும் நல்ல புத்தகம் ஒண்ணு படிக்கணும். என்ன படிக்கிறது? ஸ்ரீமந்த் நிகமாந்த தேசிகர் எழுதிய சுதர்சன அஷ்டகம். சார் அது வடமொழியில இருக்கும் சார். பரவாயில்ல, படிங்க. அதனால ஹிந்தி படம் பாக்குறது இல்லையா என்ன, படிங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. 2 நாளும் படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வாழைக்காய் கொடுங்க, வேக வச்சு தரலாம். பச்சரிசி கொடுங்க, புது துணி கொடுங்க, நல்லது. சிகப்பு அல்லது பச்சை நிறம் இருப்பது நல்லது. செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். இந்த 2 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதை பண்ணிட்டா திருஷ்டி போயிடும், அதுக்காக சொல்றேன். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. 2 நாட்களும் பிரமாதம். கலக்கறீங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், வெற்றி உண்டு, உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். 2 நாட்களும் நல்லா இருக்கு. உங்களோட பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணுங்க. அனுகூலமான எண் 1, 3 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி. மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாட்களும் நல்ல புத்தகம் ஒண்ணு படிக்கணும். என்ன படிக்கிறது? ஸ்ரீமந்த் நிகமாந்த தேசிகர் எழுதிய சுதர்சன அஷ்டகம். சார் அது வடமொழியில இருக்கும் சார். பரவாயில்ல, படிங்க. அதனால ஹிந்தி படம் பாக்குறது இல்லையா என்ன, படிங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. 2 நாளும் படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வாழைக்காய் கொடுங்க, வேக வச்சு தரலாம். பச்சரிசி கொடுங்க, புது துணி கொடுங்க, நல்லது. சிகப்பு அல்லது பச்சை நிறம் இருப்பது நல்லது. செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். இந்த 2 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதை பண்ணிட்டா திருஷ்டி போயிடும், அதுக்காக சொல்றேன். துளாராசிக்கார நேயர்களே, வீண் செலவு, வீண் கவலை, தேவையற்ற வம்பு வழக்கு, நிதானம், பொறுமையா இருக்கணும். நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய். 7 வடக்கு பச்சை புதன். இந்த 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ள. கூடவே சிக்கனம் பார்க்காம பசுமாடு, ஏழை, நாய், காக்கை இவங்க எல்லாமே தெய்வம் போன்றவர்கள், தெய்வ குறியீடுகள். எனவே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, பசியாத்துங்க, நல்லது. காக்கை முன்னோர்களுடைய வடிவம், அதனால சிக்கனம் பார்க்காதீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடட்டும். ஓம் பௌமனே போற்றி, பாமாதேவியே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. செவ்வாய் புதன் 2 நாட்களும் கில்லி, கலக்கறீங்க. உங்க பிறகு பலமான சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 7, 4 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிடணும். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு, அதை மாத்தணும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு பச்சரிசி கொடுங்க, பசுமாட்டுக்கு வாழைக்காய் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நல்ல புத்தகம் ஒன்று 2 நாட்களும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது படிக்கணும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் படிச்சு பாருங்க, அல்லது நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை படிச்சு பாருங்க. புரியல, ஒன்னும் சிரமப்பட வேணாம். புரியாட்டி பரவாயில்ல, படிங்க, பார்த்துக்கலாம். படிங்க, முதல்ல 2 நாளும் படிங்க. கந்தர் கலிவென்பான் இருக்கு, குமரகுருபர் அருளியது. திருச்செந்தூர் முருகனை பத்தி படிச்சு பாருங்க, நல்லது. படிங்க, நல்லது. திருஷ்டி போயிடும். ஆமா.
தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்களோட பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 7, வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு, அதை மாத்தணும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு பச்சரிசி கொடுங்க, பசுமாட்டுக்கு வாழைக்காய் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நல்ல புத்தகம் ஒன்று 2 நாட்களும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது படிக்கணும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் படிச்சு பாருங்க, அல்லது நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை படிச்சு பாருங்க. புரியல, ஒன்றும் சிரமப்பட வேணாம். புரியாட்டி பரவாயில்ல, படிங்க, பார்த்துக்கலாம். படிங்க, முதல்ல 2 நாளும் படிங்க. கந்தர் கலிவென்பான் இருக்கு, குமரகுருபர் அருளியது, திருச்செந்தூர் முருகனை பத்தி படிச்சு பாருங்க, நல்லது. படிங்க, நல்லது. திருஷ்டி போயிடும். ஆமா. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள், கலக்கிறீங்க. 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறகு பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். இன்னைக்கு குலதெய்வ கோயிலில் வழிபாடு செஞ்சிருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க குலதெய்வத்து பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. கூடவே ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி இந்த மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் அவிட்டம் சதயம் பூரட்டாதி. அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. காலையில சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும், பிற்பகல குலதெய்வத்துக்கு தீபம் போட்டுறணும். முடிஞ்சா புண்ணிய நதியில நீராடுங்க, முன்னோர்களை பத்தி நினைங்க. எள்ளும் தண்ணீரும் கலந்து நதியில விடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, காவிரியே போற்றி, கங்கையே போற்றி. மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நேரம் இன்று இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும். மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் கலகிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். உங்க பிறகு பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாள், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. பிரமாதம், பின்றீங்க, கலக்கல். ஆம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள். மீனராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக 3 நட்சத்திரத்துக்கும் இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா உயர்வு, வெற்றி, மகிழ்ச்சி, நிம்மதி. செவ்வாய் புதன் 2 நாட்களும். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு, அதை மாத்தணும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு பச்சரிசி கொடுங்க, பசுமாட்டுக்கு வாழைக்காய் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நல்ல புத்தகம் ஒன்று 2 நாட்களும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது படிக்கணும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் படிச்சு பாருங்க, அல்லது நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை படிச்சு பாருங்க. புரியல, ஒன்றும் சிரமப்பட வேணாம். புரியாட்டி பரவாயில்ல, படிங்க, பார்த்துக்கலாம். படிங்க, முதல்ல 2 நாளும் படிங்க. கந்தர் கலிவென்பான் இருக்கு, குமரகுருபர் அருளியது, திருச்செந்தூர் முருகனை பத்தி படிச்சு பாருங்க, நல்லது. படிங்க, நல்லது. திருஷ்டி போயிடும். ஆமா. நேயர்களே, 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மகாலய அமாவாசை, என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.